இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்க்க போகிறது ஒரு இன்ஃபர்மேஷன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம கோஸ்டிஸ் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ்னு சொல்லலாங்க. பொதுவாகவே நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே ஒரு பாசிட்டிவிட்டிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு சில பொருட்களை நம்ம வாங்குற வரைக்கும், அது எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம். ஒரு காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பைக்கை பற்றி ஒரு விஷயம் பார்த்துருந்தோம். செகண்ட் ஹேண்டில் வாங்கினால அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தார். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 3 சம்பவங்களுமே பாசிட்டிவாக அவங்களோட லைஃப் போயிட்டு இருந்த தருணத்தில் அவங்க செகண்ட் ஹேண்டில் வாங்கின ஒரு பொருளால் அவங்களோட லைஃபே தலைகீழ திருப்பி போட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதனால் ஏகப்பட்ட அமானுஷ்யங்களையும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு 3 பயங்கரமான ஸ்டோரியை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த 3 ஸ்டோரியில் ஒரு ஸ்டோரி எனக்கு நடந்தது, அதாவது எங்களுக்கு நடந்தது. அஞ்சலியும் நானும் கலக்கப்போதியார் சீசன் 8 பண்ணிகிட்டு இருந்த தருணத்தில் நான் ஒரு கார் வாங்கினேன். அந்த கார்னால் எங்களோட லைஃபை எப்படி மாறிச்சு, அந்த ஒரு வருஷம் நாங்கள் பட்ட கஷ்டம், அந்த ஒரு வருஷம் எங்களை எப்படிலாம் ஆட்டி படைச்சிச்சுங்கிறதையும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து நம்ம கோஸ்டிஸில் 2 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். அவங்க வாங்கின பொருட்களால் அவங்களோட வாழ்க்கை எப்படி தலைகீழ மாறி இருக்குது. ஆக்சுவலாக அவங்க 2 பேருமே தனித்தனியாக தான் அனுப்புனாங்க இன்ஸ்டாகிராமில். ஆனால் அவங்க சொல்ல வர விஷயம் காமனானது தான். அப்போ தான் எனக்கும் தோணுச்சு, ஏன் நம்மளோட விஷயத்தையும் இதில் சொல்லக்கூடாது, நமக்கு நடந்த ஒரு அமானுஷத்தையும் ஏன் இதில் ஷேர் பண்ணக்கூடாது. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா ஓன் ஸ்டோரி சொல்லி. ஏகப்பட்ட ஓன் ஸ்டோரி இருக்குதுங்க. இந்த மாதிரி யாராச்சும் மெசேஜ் பண்ணி அவங்களோட ஸ்டோரியை சொல்லும் போது தான் நமக்கே அது ரீகால் ஆகுது. ஸோ இந்த 3 பயங்கரமான ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிஸ்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியா மணிகண்டன்கிறவர் திருச்சியில் இருக்கிறாரு. அவரோட நேட்டிவே திருச்சி தான். அவர் மேரேஜ் ஆகி திருச்சியில் தான் இருக்கிறாரு. அவருக்கு லவ் மேரேஜ் ஆகிருக்குதுங்க. வீட்டில் எதிர்த்துட்டு தான் 2 பேருமே கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மணிகண்டன் அவங்களோட ஒய்ஃபும் தனி கொடுத்தனம் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் வீட்டிலேயே தான் இருப்பாங்களாம், ஹவுஸ் ஒய்ஃப். மணிகண்டன் காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போனார்னா நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வருவாராங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் மணிகண்டனோட ஒய்ஃப் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருப்பாங்களாங்க. மணிகண்டனும் அவங்க ஒய்ஃபும் லவ் பண்ணுற நேரத்துலேருந்து அவங்க கல்யாணம் பண்ணுற நேரம் வரைக்குமே ரொம்பவே பாசிட்டிவாக போயிருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக தாங்க இருந்திருக்குது. அவருக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷனும் கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்துருக்கிற வீடு ஓனர் இருக்கார் இல்லையா, அவருமே ஒரு மாதம் வாடகை கூட லேட்டாக கூட கொடுங்க பையனா, அவருமே லவ் மேரேஜ் தானா, வீட்டை எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ணவர் தானா. இப்போ ஒரு நல்ல செட்டில் ஆகி வெல் செட்டில்டாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உன்னை பார்க்கும்போது என்னைய பார்க்குற மாதிரியே இருக்குப்பா, அதனால் நீ ஒன்றும் பொறுமையாகவே கொடு, பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி மணிகண்டன் அவரோட ஒய்ஃப் பிரீத்தி வீட்டிலேயே ஒரு சிறு தொழில் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த தானிய வகைகள்லாம் அந்த தானிய பிஸ்கட்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வீட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிறு தொழில் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க பிரீத்தி. அவங்க பண்ண அந்த சிறு தொழிலையுமே அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக போயிருக்குதுங்க. எடுத்த உடனேமே நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்குது, நிறைய லாபமும் கிடைச்சிருக்குதுங்க. மணிகண்டனும் பிரீத்தியும் லவ் மேரேஜுங்கிறனால அவங்க எந்த ஒரு சேவிங்ஸுமே வச்சதில்லை. இது நாள் வரைக்குமே மணிகண்டன் அவங்க வீட்டுக்கு தான் காசு கொடுத்துருக்கிறாரு. இவருக்குன்னு சொல்லிட்டு சேவிங்ஸில் எந்த அமௌண்ட்டும் கிடையாது. அதே மாதிரி தான் பிரீத்தியும் கட்டின புடவையோட தான் இவர் கூட வந்திருக்கிறாங்க லவ் மேரேஜ். அதாவது மேரேஜ் பண்ணும்போது ஒரு பொட்டு நகை கூட போட்டு வரலாங்க, 1 கிராம் கூட கொண்டு வரல வீட்டில் இருந்து. ஸோ இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே இவங்க 2 பேரும் இப்போ வேலைக்கு போகிறாங்க இல்லையா, இவங்க பார்க்குற வேலையிலையும் அவங்க பார்க்குற வேலையிலையும் கமிட்மெண்ட், அந்த வாடகை இதெல்லாம் போக மீதி காசெல்லாம் இந்த நகை வாங்குறது இந்த மாதிரி சேர்த்து வைக்காம இவங்க வீட்டில் ஃபர்னிச்சரே கிடையாதாங்க. ஒரு எம்டி ஹவுஸில் தான் இருக்கிறாங்க. சுருக்கமாக சொல்ல போனோம்னா ஒரே ஒரு பெட்டு, அதுவுமே ஒரு இந்த 2000 2500 விற்கும் பார்த்துருக்கீங்களா, ஃப்ளோர் பெட்டுன்னு சொல்லுவாங்க, குட்டியாக இருக்கும். அந்த தான் வாங்கி போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்டார்ட் அப்லேருந்து போகிறனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்திருக்குதுங்க. ஸோ இவங்களோட கமிட்மெண்ட்டுக்கு போக மீதி இருக்கிற பணத்தை எடுத்து வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் ஃபர்னிச்சர்லாம் வாங்கி போட ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் ஏசி, ஃப்ரிட்ஜு, அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க செகண்ட் ஹேண்டில். அப்படி ஒரு நாள் பிரீத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த செகண்ட் ஹேண்ட் ஆப் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, செகண்ட் ஹேண்ட் பொருள்லாம் விற்கிற ஆப்பில் சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்க ஆல்ரெடி வீட்டுக்கு ஏசி வாங்கிட்டாங்க, ஃப்ரிட்ஜ்
ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, சில பொருட்கள்லாம் வாங்கிட்டாங்க. இன்னும் இவங்க வாங்காத பொருட்கள்னா டிவி, காட்டு, பெட்டு, இந்த 3 மட்டும்தான் இவங்க இன்னும் வாங்காமல் இருக்கிறாங்க அத்தியாவசிய தேவைக்குன்னு. இப்போ அந்த செகண்ட் ஹேண்ட் ஆப்பில் அவங்களுக்கு ஒரு காட் பார்த்துருக்குறாங்க, ஒரு குயின் சைஸ் காட் பார்த்துருக்குறாங்க. அந்த காட் பார்த்த உடனேயுமே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இவங்க ப்ரைஸ் கேட்குறாங்க, நெகோஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஒரு 12,000 ரூபாய்க்கு ஒருத்துள்ள ஒரு காட்டு தாங்க, வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க. உன்னோட இஷ்டம் தான், உனக்கு பிடிச்சின்னா சொல்லு, நம்ம நேரில் போய் பேசி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சுங்க. அந்த காட் வந்ததுக்கு அப்புறமாவும் இவங்களோட லைஃப் ஸ்மூத்தாக தான் ரன் ஆகிட்டே இருந்திருக்கு. ஆனால் அந்த காட்டுக்கு ஒரு பெட்டு வாங்கணும் இல்லையா, காட்டுன்னு இருந்தால் ஒரு பெட்டு இருக்கும். அந்த மாதிரி இவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குயின் சைஸ் பெட்டு மாட்டுதுங்க. அது ஃபாரின் பிராண்டாம். அதோட மதிப்பு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலேயும். வாட்டர் பெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி படுத்தாலே தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குமாங்க. அந்த மாதிரியான ஒரு பெட்டை இவங்க பார்த்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கு. ஆனால் அதோட ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்கிறாங்கன்னா 65,500 ரூபா போட்டிருக்கிறாங்க அந்த ஆப்பில். இவங்க நெகோஷியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்கலாமா, இல்லை இதை இப்படியே இக்னோர் பண்ணிடலாமா, ஏன்னா இது ரேட் அதிகம்னு தெரிஞ்சு போச்சு. எவ்வளோ தான் பார்கெயின் பண்ணாலும் ஒரு 50,000 ரூபாய்க்கு தான் வருவாங்க. புதுசாக 2 மாதம் தான் ஆகுதுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க, பில்லோட பில்லோட போட்டிருக்காங்க. சரி, கேட்டு தான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே நெகோஷியேட் பண்ணுறதுக்காண்டி கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு 15,000 இருந்தால் ஓகே, நான் உடனே வாங்கிக்கிறேன், ரெடி கேஷ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அதில் டைப் பண்ணி அனுப்பின அடுத்த நிமிஷமே ஓகே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பதில் வந்துருக்குதுங்க. அது எப்படிங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்கிற ஒரு குயின் சைஸ் பெட்டை இவங்க 65,000 ரூபா போட்டிருக்கிறாங்க. இவங்க கேட்டவுடனே எப்படி வந்து 15,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க? அங்கேயே உங்களுக்கு டவுட் வந்திருக்கணுமா இல்லையா? இவங்களுக்கு டவுட் வரல. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக தான் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு வந்து அடுத்தடுத்து எல்லாமே நல்லதாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு லக்கில், பை லக் இந்த மாதிரி அமைகிறதுலாம் சகஜம்தான் இல்லையா? திடீர்னு ஒரு ப்ரைஸ் அதிகமான இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. விடுவாங்களா? நான் எடுத்துக்கிறேன் சார்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கிட்டு மணிகண்டன் நைட்டு 8 மணிக்கு மேலே வீட்டுக்கு வராரு. அவர்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க 1 லட்சம் ரூபா பெட்டுங்க, நான் பேரம் பேசி 15,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேங்க, நான் ஓகே சொல்லிட்டாங்க, எல்லாம் அவங்களுக்கும் ஓகே தானா, நான் 1000 ரூபா அட்வான்ஸ்லாம் அனுப்பி விட்டேன். உடனே மணிகண்டனுக்கு ஏதோ ஒன்று தட்டுதுங்க. என்னம்மா சொல்கிற? அது எப்படிமா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள ஒரு பெட்டை வந்து அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக்காக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு இவங்க வந்து அவரை குழப்பியிருக்கிறாங்க. இல்லைங்க, அவங்க வந்து ஃபாரினுக்கு போகிறாங்களாம், இப்போ அவங்களோட ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்களாம். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த காட்டையும் சேர்த்தே நம்ம வாங்கியிருக்கலாம், காட்டும் பெட்டும் சேர்த்தே 20 ரூபாய்க்கு கேட்டால் கூட கொடுத்துருவாங்க போல இருக்குது. அவசர அவசரமாக கிளம்புறாங்க. எங்கே பார், ஒரு வேளை ஃபாரினுக்கு போகிறவங்களாவே இருக்கட்டும் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருப்பாங்க, இல்லை ஃபேமிலி யாருனா இருப்பாங்க, அவங்க வீட்டில் வச்சுட்டு பொறுமையாக தான் விற்க பார்ப்பாங்களே ஒழிய இந்த மாதிரி அவசர அவசரமாக எதுக்கு கொடுக்கணும்? அதுவும் 2 மாதம் 2.5 மாதம் தான் ஆகுது வாங்கிங்கிற. சரி, நான் எதுக்கும் நேரில் போய் பார்க்குறேன். இல்லை நேர்லலாம் வர வேணான்ட்டாங்க. அவங்க அங்கேருந்து போட்டு விட்ருவாங்களாம், அவங்க ஃபாரின் போகிறாங்களாம், அவங்க ஃப்ரெண்டு தான் பார்த்துப்பாங்களாம், அவர் வந்து இங்கே வந்து கொடுத்துருவாராம் நம்ம வீட்டிலையே. இன்னுமா என்கிட்ட கேட்காம நீ பாட்டுக்கு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிற? ஏன்னா இவங்க ஆல்ரெடி முடிவு எடுத்து அட்வான்ஸ் போட்டு நாளைக்கு காலையில் டெலிவரி இவங்க வீட்டுக்கு வந்து அவங்களே கொண்டு வந்து கொடுக்குறேன்ட்டாங்க. சரி ஓகே விடு அப்படிங்கிற மாதிரி இவரும் விட்டாராம். நீ சொல்கிற மாதிரி எதனா நல்லது நடக்குது, பாசிட்டிவாக நடக்குது, ப்ரமோஷன் கிடைக்குது அப்படிங்கிறனால ஓகே தான், இதுவும் நமக்கு ஒரு லக்குன்னு நினச்சிக்கிறேன், சரி விடு நாளைக்கு வரட்டும்னு சொல்லிட்டு விட்டாங்களாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க பிரீத்தி இவர்கிட்ட அந்த புராணம் தான், நாளைக்கு வந்து இந்த வாட்டர் பெட் வந்துருங்க, ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி வாட்டர் பெட்டெல்லாம், எங்கள் அத்தை வீட்டில் ஒன்று இருக்கும், நான் பார்த்துருக்கேன், நான் ஏறி உட்காந்தாலே என்னை திட்டுவாங்க, இன்னைக்கு பாருங்கள் நம்மளே வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரே அந்த வாட்டர் பெட்டு புராணம் தான் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக. அடுத்த நாள் காலையில் அந்த வாட்டர் பெட்டு உங்களோட வீட்டுக்கு வந்துடுது. அதாவது மணிகண்டன் வீட்டை விட்டு போயிடுறாரு, டெலிவரி பண்ணுறவர் வீட்டில் வந்து டெலிவரி பண்ணிட்டு அவரும் அமௌண்ட்டெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த பெட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட வாழ்க்கையவே திருப்பி போட்டிருக்குதுங்க அந்த பெட்டு. மணிகண்டன் அவர் வேலை பார்க்குற ஆஃபீஸில் அவரோட பேர் கெட்டு போக ஆரம்பிக்குதுங்க. இவர் பண்ணாத தப்புக்கெல்லாம் இவர் மேலே இவரை வந்து கார்னர் பண்ணுறாங்க இவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே. இவ்வளோ நாளாக நல்லா பேசிகிட்டு இருந்த, இவரை பாராட்டி பேசிகிட்டு இருந்த வாய்ங்கெல்லாம் இன்னைக்கு இவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவரை வேலையை விட்டே தூக்கணுங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையில் போய் விடுதுங்க. அந்த டென்ஷனை மணிகண்டன் யார்கிட்ட காட்ட முடியும்? அவங்களோட கம்பெனியில் இருக்கவங்க கிட்ட காட்ட முடியாது இல்லையா, ஆஃபீஸில் இருக்கவங்க கிட்ட காட்ட முடியாது இல்லையா, இவங்க வைஃப் கிட்ட காட்டுறாரு. பிரீத்திக்கும் மணிகண்டனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அந்யூன்யம் வந்து கட்டாகுதுங்க. ஏகப்பட்ட சண்டையாங்க, வார்த்தைக்கு வார்த்தை அசிங்கமா பேசுறது. இவங்க குடும்பமே எப்படி சொல்றது, இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக ஆரம்பிக்குது. மணிகண்டனுக்கு மட்டும் இல்லைங்க, பிரீத்திக்குமே அவங்க வேலை பார்க்குறாங்க இல்லையா, அதாவது வீட்டிலேயே வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த சிறுதொழில் மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அந்த தானியத்தெல்லாம் வந்து பிஸ்கட் மாதிரி போட்டு விற்கிறதெல்லாம், அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அடியாக ஆரம்பிக்குதுங்க. அவங்களோட அந்த பிஸ்னஸ்மே பாதிக்க ஆரம்பிச்சு அதுலேயுமே அவங்க மைனஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க.
ப்ளஸ்ஸில் இந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரோ ஆகுது, ஜீரோலேருந்து மைனஸ் ஆகுது, அவங்க கடனுக்கு தள்ளப்படுறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு லாஸ் ஆகுதுங்க. அந்த லாஸை ஈடுகட்டுறதுக்காக இவங்க கையில் காசு இல்லைங்கிற காரணத்தினால வெளியே வட்டிக்கு வாங்கி அந்த கடனை அடைக்கிறாங்க. இந்த வட்டிக்கு வாங்கினது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள இன்னும் கொஞ்சம் வட்டி வாங்க, அதாவது வட்டி கட்டுறதுக்கே அவங்க கிட்ட காசு இல்லையாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 5.5 லட்சம் ரூபாய் கடனுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஒரு மாசத்துல. இவங்க 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியல. இவங்க போகாத கோயிலே கிடையாதாங்க. லைஃபே ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியா இருக்கு. இந்த கோயிலுக்கு போகும்போதும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த பணப்பிரச்சனைனால மனப்பிரச்சனைனால இவங்க வந்து ரொம்ப அடிச்சுக்கிற அளவுக்குலாம் சண்டை வந்திருக்குது அவங்களுக்குள்ள. இவங்க 2 பேருக்குமே சுத்தமா புரியல. இப்போ மணிகண்டனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் செந்தில்னு இருக்கிறாராங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, டேய் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், நீ நல்லா தானடா போயிட்டு இருந்துச்சு, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, என்னங்கிறத கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, ஏன்னா உன்னோட லைஃப்பை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவர் தான் இவங்களுக்கு முன்னாடி நின்று மேரேஜ் பண்ணி இவங்களுக்கு சாட்சி கையெழுத்துலாம் போட்டதெல்லாம் செந்தில் தானாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் எதனா பூஜை பண்ணுங்கடா, நீங்கள் போயிருக்கிற வீடு கூட எதனா இதாக இருக்கலாம் இல்லையா அப்படின்னா, இவர் சொல்கிறார், இல்லைடா வீடுலாம் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ நிறைய பொருட்கள்லாம் செகண்ட் ஹேண்டில் வாங்கினா அன்னையிலேருந்து தான் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தப்பாக இருக்குதோன்னு தோணுது. என்னடா சொல்ற, என்னென்னலாம் வாங்கினீங்க சொல்லுன்னா இவர் சொல்லியிருக்கிறாரு. ஏசி வாங்கியிருக்கிறாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கிறாங்க, அப்புறமா காட்டு வாங்கியிருக்கிறாங்க, பெட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் எது வாங்கினப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மைனஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு எதனா உனக்கு ஐடியா இருக்குதான்னு சொல்லி கேட்கும்போது இவர் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனால் இவருக்கு தட்டலைங்க. இல்லை எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, எதுன்னு சொல்ல தெரில. அப்போ நீ ஒரே மனசாக எல்லாத்தையுமே வித்துரு, மறுபடியும் நீயும் அதே ஆப்பில் போட்டு சேல் பண்ணிடு மச்சான். என்னடா சொல்கிற, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்கினதுரா, செகண்ட் ஹேண்டில் வாங்கினதே புதுசு வாங்குறதுக்கு காசு இல்லாமல் தான் செகண்ட் ஹேண்டில் வாங்கணும், அதுவும் ஆசைப்பட்டு வாங்கணும், சேர்த்து வச்சு வாங்கணும், அதை எப்படா கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. இப்போ ஆஃபீஸில் செந்திலும் மணிகண்டனும் தான் இந்த மாதிரி கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள போயிட்டு இருந்த இந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருதுங்க பிரீத்தி கிட்ட இருந்து. அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்ச உடனே அலறி அடிச்சுக்கிட்டு மணிகண்டன் அங்கிருந்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு ஓடி இருக்கிறார். என்ன நடந்துச்சுன்னா, பிரீத்தி மதியம் ஒரு 1:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு அந்த பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க ஏசியை போட்டு. அவங்க தூங்கிட்டு இருக்கிறது அந்த வாட்டர் பெட்ல தான். அந்த வாட்டர் பெட்ல யாராச்சும் ஒருத்தர் உட்கார்ந்தாங்கன்னா துண்டா தெரியுமாங்க. இப்போ நான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன் ஒரு கார்னரில், இந்த கார்னரில் யாராச்சும் ஒருத்தவங்க உட்கார்ந்தாங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மிதக்குமா, அமுங்கி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுமாங்க. அது அந்த ஃபீல் வந்திருக்குது. யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க அந்த பெட்டில். இப்போ பிரீத்திக்கு ஒரு பயம், அவங்க தூங்கலை, படுத்து தூங்க போகிற நேரத்தில் தான் இந்த மாதிரி நடந்திருக்குது. அவங்க ஃபோனை நோண்டிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் இந்த மாதிரி பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறத கவனிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை, வீட்டில் யாருமே இல்லை, மெயின் டோரும் க்ளோஸில் தான் இருக்குது. சரி ஓகே, ஒருவேளை நம்ம கால் பட்டு எதனா அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக விட்டுடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பிரீத்தி திரும்பி படுக்கும்போது யாரோ ஒருத்தர் மேலே நம்ம உருண்டு மேலே ஏறணும்னா ஒரு ஃபீல் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம பக்கத்தில் யாராச்சும் ஒருத்தர் படுத்துருக்குறாங்க, ஒல்லியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கொஞ்சம் குண்டாக இருக்கிறோம், நம்ம படுத்திருக்கும் போது நம்மளே அறியாமல் தூக்கத்தில் உருண்டு படுக்கும்போது அவங்க மேலே உருண்டுட்டோம்னா நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் தெரியுமா? அந்த மாதிரி ஃபீலாக இருக்குதுங்க. யாரோ ஒருத்தர் மேலே உருண்ட மாதிரி. அலறி அடித்து கத்திக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் லாக் வந்து ஓப்பன் ஆகலையா. ரூம் டோர் இருக்கு இல்லையா, அவங்க வந்து லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதை ஓப்பன் பண்ணவே முடியல. ஃபோனை வந்து பெட் மேலே வச்சிருக்காங்க. மணிகண்டனுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு பெட்டு மேலே இருக்கிற அந்த ஃபோனை எடுக்க வரும்போது இந்த பெட்டு அமுங்கி இருக்குதாங்க. யாராச்சும் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் அமுங்கி இருக்குமோ அதே மாதிரி அந்த பெட்டில் ஒரு அமுக்கம் இருக்குது. லிட்டரலி அவங்களுக்கு தெரியுது இந்த பெட்டில் ஏதோ சம்திங் இருக்கு. இப்போ பிரீத்திக்கு தூக்கி போட்டுருக்குதுங்க. பயத்தில் அவங்க ரூம் டோரை போட்டு உடனே உடச்சிருக்காங்க, ஆட்டி இருக்கிறாங்க. அது ஒரு வழியா ஓப்பன் ஆயிடுச்சு. அம்மா ஓடி வந்து அவங்களோட செல்போன் எடுத்துட்டு மணிகண்டனுக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்காங்க. வீட்டை விட்டு மட்டும் இல்லைங்க, அந்த தெருக்கிட்ட வந்திருக்காங்க. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு தெருக்கே ஓடி வந்திருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ பயந்துருக்காங்க, இப்போ எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. மணிகண்டன் இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வேமா வந்திருக்கிறாரு. மணிகண்டனும் பிரீத்தி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த பெட்டு நார்மலாக தான் இருந்திருக்குதுங்க. அவங்க பார்க்கும்போது அந்த அமுங்கி இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே ஒரு ஃபீல் இல்லை, நார்மலாக இருக்கு அந்த பெட்டு. நல்லா பார்த்தியா, இதெல்லாம் மனப்பிரமையாக இருக்க போது, நம்ம சும்மாவே நமக்குள்ளே ஏகப்பட்ட சண்டை சச்சரவுன்னு இருக்கிறனால உனக்கு ஏதோ வேற மாதிரிலாம் தோணுதுன்னு நினைக்கிறேன், வேற மாதிரி தாட்லாம் வருதுன்னு நினைக்கிறேன், வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னா அவங்க அடிச்சு சொல்கிறாங்க, அழுகுறாங்க. நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாதுங்க, நான் அந்த மாதிரி பார்த்ததும் கிடையாதுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கன்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கப்புறமா செந்தில் சொன்ன ஒரு விஷயம் இவருக்கு ஞாபகம் வருதுங்க. செகண்ட் ஹேண்டில் வாங்கின பொருட்கள் எல்லாத்தையுமே எது வாங்கும்போது உனக்கு வீட்டில் இந்த மாதிரி அசம்பாவிதம்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு, எது வாங்கும்போது இந்த மாதிரி உனக்கு சண்டைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, இதுதான் உன்னோட வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கும், நீ நல்லா யோசித்து பாருன்னு சொன்னப்போ இவருக்கு ஞாபகம் வராதது இப்போ பிரீத்தி சொன்னதுக்கு அப்புறமா இவர் கன்ஃபார்மே பண்றாருங்க. இந்த பெட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களோட லைஃப்ல ஏகப்பட்ட மாற்றங்கள், பாசிட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நெகட்டிவிட்டி இவங்க வாழ்க்கையில புகுந்துருக்குன்ட்டு. இப்போ அந்த பெட்டை பத்தி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஃபர்ஸ்டே பண்ண வேண்டிய விஷயத்த வைஃபோட பேச்சை கேட்டு அவங்களோட விருப்பத்துக்கு மாறா எதுவும் செயல்பட வேணான்னு சொல்லிட்டு விட்டவர் இப்பதான் ஒரு குடும்ப தலைவனா செயல்படுறாரு. அந்த பெட்டை பத்தி அனலைஸ் பண்றாரு. இது எங்க வாங்கினது,
யார், அவங்களோட வீடு எங்கே இருக்குது, அந்த நம்பரை கொடுன்னு சொல்லிட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியலை. உங்கள் ஏரியாக்கே போகிறாரு. போய் கொஞ்சம் ஒரு அரை நாள் ஆச்சாங்க அலசி கண்டுபிடிக்கிறதுக்கு. கண்டுபிடிச்சிடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு அவங்க பக்கத்து வீட்டிலே தான் இருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு நானே லவ் மேரேஜ் பண்ணி நாங்களே சிறுக சிறுக சேர்த்து வச்சு தான் வாங்குகிறோம். நீங்கள் என்னடானா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நாங்கள் மந்திரிச்சு ஒரு இடத்துல போய் பார்த்தோம், மந்திரிச்சு விட்டாங்க. அவங்க சொன்னாங்க அந்த பெட்டில் வந்து ஏதோ ஒரு ஆத்மா இருக்குன்னு சொல்லிட்டு இவராக அடிச்சு விட்டுருக்கிறாருங்க. ஆனால் அதுதான் உண்மை. அந்த வீட்டில் இந்த ஃபாரினுக்கு போகிறேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க வீட்டில் ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குதுங்க. இந்த 1.5 லட்சம் ரூபா வாட்டர் பெட்டை வாங்கின ஓனர் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்திருக்கிறாரு. அவர் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான். நாங்கள் 67 வயசாகுதான் அந்த பெட்டை வாங்கினவருக்கு. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் ரொம்ப எமர்ஜென்சியாகவே இருந்த பீரியடில் அவர் கொஞ்ச நாள் நான் வீட்டில் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறாருங்க. அப்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை வீட்டில் வச்சு தான் அந்த பெட்டில் வச்சு தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவர் மர்மமான முறையில் இந்த பெட்லேயே இறந்துடுறாருங்க. ஹாஸ்பிட்டல் போய் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நார்மல் ஸ்டேஜில் இருந்தனால தான் ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு அனுப்புவாங்க. நார்மலாக இந்த ஒரு மனுஷன் எதனால் இறந்தாருன்னே தெரியல. இந்த பெட்டில் படுத்திருக்கும் போதே காலையில் வந்து பார்த்துருக்குறாங்க. நைட்டு நல்லா தான் பேசிட்டு தூங்கி இருக்கிறாரு. காலையில் வந்து பார்த்தா பெட்டில் இறந்து கிடக்கிறாரு. அவர் இறந்து ஒரு மாசத்துக்கு அப்புறமா பெட்டில் ஏகப்பட்ட அமானுஷம் நடந்திருக்குதுங்க. பிரீத்திக்கு நடந்த இதே விஷயம் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க பசங்க 2 பேருக்கும் நடந்திருக்குது. ஸோ அவங்க குடும்ப ஜோசியர்கிட்ட போய் கேட்கும்போது, இந்த பெட்டை வந்து நீங்கள் எரிச்சிருங்க, இந்த காட்டையும் எரிச்சிருங்க, இதை வந்து வச்சிருக்காதீங்க. இதுக்கப்புறம் அவரோட ஆத்மா அந்த பெட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. எரிச்ச பெட்டையும் காட்டையும் அந்த சாம்பல் இருக்கும் இல்லையா, கறிக்கட்டை மாதிரி மிஞ்சும் இல்லையா, அதை கொண்டு போய் ஓடுற தண்ணியில், ஆறாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம், கடலாக இருக்கலாம், எதுலையாச்சும் ஒன்றில் போய் கரைச்சி விட்டுருங்க. இதுக்கப்புறம் உங்களை வந்து அந்த மனுஷன் துரத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 1.5 லட்ச ரூபா பெட்டை எதுக்குங்க எரிக்கணும்? அதை ஒரு 80,000 ரூபாய்க்கு வித்துட்டா காசு தானே. எப்படி இருக்காங்க பாருங்களேன் நாட்டில். எனக்கே ஒரு மாதிரி கடுப்பாச்சு அவர் சொல்லும்போது. அவருமே ஒரு மாதிரி வெக்ஸாகி தான் சொன்னார். இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதை சேல் பண்ணுறதுக்காண்டி அந்த மாதிரி ஆப்பில் போட்டிருக்கிறாங்க. அதைத்தான் பிரீத்தி பார்த்துட்டு கேட்டிருக்கிறாங்க. யாருமே வாங்காத பட்சத்தில் இதை வந்து இருக்க ஏன்னா வீட்டில் ஒரு அமானுஷமான பெட்டு இருக்கிற வரைக்குமே அவங்களுக்கு அடுத்தடுத்து அது மூலமா ஏகப்பட்ட அமானுஷத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. வர வரைக்கும் லாபம்டான்னு சொல்லிட்டு தான் 15,000 ரூபாய்க்கு கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா மணிகண்டன் போய் பிரீத்தி கிட்ட சொல்கிறாரு. அவங்க ஒரு மாதிரி ரொம்ப மனசு வெக்ஸாகி, எங்க என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டுட்டு முடிவு எடுத்துருக்கணும், சாரிங்கன்னு சொல்லிட்டு, சரி விடுமா இதனால் என்ன இருக்குன்னு சொல்லி அந்த பெட்டை தூக்கிட்டு போயிட்டு ஆள் வச்சு எரித்து அதை தண்ணியில் கரைச்சிட்டாங்களாங்க. தண்ணியில் ஓடுற தண்ணியில், அந்த திருச்சியில் ஏதோ ஒரு கொள்ளிடமோ ஏதோ சம்திங் சொன்னாங்க, அந்த சைடு போயிட்டு கரைச்சி விட்டு வந்துட்டாங்களாங்க. அவங்க கரைச்சி விட்டு வந்ததுக்கப்புறமாவும் ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரி நெகட்டிவிட்டி இருந்திருக்குது. ஆனால் 8வது நாள்லேருந்து இவங்க கோயிலுக்கெலாம் போகிறாங்க. நல்லா ஒரு எப்படி சொல்கிற, ரொம்ப தெய்வ பக்தியாக இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ மணிகண்டனுக்கு ஆஃபீஸில் இந்த கெட்ட பேர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து அவருக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. ப்ரொமோஷன் கிமோஷன்லாம் இல்லை, நார்மலாக அவரோட லைஃப் ஸ்மூத்தாக ரன் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதே மாதிரி தான் இவங்களும் அடுத்த ஒரு 2 மாதம் கழித்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது திருச்சிலேயே சின்னதாக ஒரு ஷாப்பும் வச்சுருக்கிறாங்களாங்க. இந்த ஸ்டோரி இதோட முடிவடையுது. இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன உங்களுக்கு அவர் சொல்ல வராருங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானுமே இதே மாதிரி ஒரு சம்பவத்தில் மாட்டினேன். என்னோட ஆர்வக்கோளாறுனே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி பார்க்கலாமா வாங்க. 2019 பிப்ரவரி 14ங்க, லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஆல்ரெடி வந்து நான் வச்சுருந்த காரு டாடா டிகார்னு சொல்லிட்டு நான் அதோட ஃபோட்டோ போடுறேன். அந்த கார் வந்து ஒரு குடிகார காராக இருந்தனால, அதாவது ரொம்ப பெட்ரோல் குடிக்குது, நம்ம 7 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் மைலேஜே வருது அப்படிங்கிற காரணத்தினால அந்த வண்டியை கொடுத்த நேரத்தில் தான் கலக்கப்பகுதியாரில் போயிட்டு அஞ்சலியும் நானும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குதுங்க. சாலி கிராமத்தில் இருக்கிற பிரசாத் ஸ்டுடியோவில் தான் எங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் செக்ஷன்லாம் போகுங்க. ஒரு எபிசோடை நீங்கள் பார்க்குறீங்க டிவியில் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எங்களோட 7 நாள் உழைப்பு இருக்கும். 7 நாளும் போய் அந்த எபிசோடுக்கு தேவையான அந்த கவுண்டராக இருக்கட்டும், ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாங்களே தான் பண்ணணும். ஸோ அதுக்காக மெனக்கடணும்னு வச்சுக்கோங்களேன். இதனால் எங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். நாங்கள் 120 போகிறது அதிகமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் ஏன்டா அந்த காரை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. அந்த டைமில் நான் என்ன நினச்சேன்னா, இன்னொரு கார் புதுசாக வாங்குறதுக்கு பதிலாக ஒரு செகண்ட் ஹேண்டில் இப்போதைக்கு வாங்கிக்கலாம். நம்ம மேரேஜ் பண்ண தான் போகிறோம், எப்படினாலும் அஞ்சலி நானும் மேரேஜ் பண்ண தான் போகிறோங்கிறது எங்களுக்கே தெரியும். லவ் பண்ணிட்டு இருந்த அந்த தருணத்தில் தான் இந்த கான்வர்சேஷன்லாம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏன் செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கக்கூடாது? இந்த ஸ்விஃப்ட் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. டிகார் வாங்குறதுக்கு முன்னாடியுமே ஸ்விஃப்ட் தான் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். இப்போ ஏன் நான் ஸ்விஃப்ட் ட்ரை பண்ணக்கூடாது? எப்படினாலும் புது வண்டி வாங்கணும்னா ஆர்டிஓ அதுன்னு சொல்லிட்டு இனிஷியல் அமௌண்ட்டை 2 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கணும். நம்ம ஏன் அதுவே செகண்ட் ஹேண்டில் ஒரு 3 ரூபா 3.5 லட்ச ரூபா
வேளை ஒரு கார் பார்க்கக்கூடாது, ஒரு 50,000 கொடுத்தாலே நமக்கு கார் கிடச்சிரும், மீதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஈவெண்ட்டில் போகிறத வச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு கார் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. இதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஆப்பில் தெரிஞ்சவங்ககிட்டையும் சொல்லி வச்சுருந்தேன். அதே நேரத்தில் செகண்ட் ஹேண்ட் ஆப்லேயும் ஒரு கார் பார்த்துட்டு இருந்த நேரத்தில் தான் என் கண்ணில் ஒரு கார் மாட்டுச்சு. TN 23, அதாவது வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷனா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி நாலேஜ் அப்போ எனக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்விஃப்ட் 2013 மாடல், சிங்கிள் ஓனர், சூப்பராக இருக்குது வண்டி. பலன்னு ஃபோட்டோலாம் எடுத்து வேற மாதிரி போட்டிருக்கிறாப்புல அந்த ஆப்பில். பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. நான் கேட்குறேன் அவர்கிட்ட, விலையும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. 4 லட்ச ரூபா போட்டிருக்கிறாரு, நம்ம பார்கெயின் பண்ணி ஒரு 3.5 லட்ச ரூபாய் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நான் கேட்குறேன். அவர் குறைக்கவே இல்லை. நான் நினச்சிருந்தா 5 லட்ச ரூபா போட்டு உங்ககிட்ட 3.5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபான்னு சொல்லி குறைக்க முடியும். ஆனால் எனக்கு அது அவசியம் கிடையாது. வண்டி நல்ல வண்டி, சிங்கிள் ஓனர், என்னோட வண்டி தான், சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைனா வேற ஒரு பார்ட்டி அவைலபிளாக இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் காமனாக சொல்கிற விஷயத்தை தாங்க சொன்னாங்க. நானும் ஐயோ இந்த வண்டியை விட்டுறக்கூடாது, இந்த மாதிரி 3,90,000 ரூபாய் பேசியாச்சு, 10,000 ரூபா கம்மி பண்ணி தரேன் டாப்பில். நமக்கு இதே ரேட்டில் இந்த மாதிரி 2013 மாடலு, அதுவும் ஒரு 8,000-10,000 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் விடுறதுக்கு தோணாது இல்லையா? நானும் ஓகே சொல்லிட்டேன். 10,000 ரூபா அட்வான்ஸும் போட்டு விட்டேன். அவர் அருப்புக்கோட்டையில் வண்டி இருக்குது, வந்து எடுத்துக்கோங்கன்னாரு. நான் இந்த வண்டியோட நம்பர்லாம் போட்டு பார்த்து மற்றவங்க கிட்ட கேட்கும்போது வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கேடா, இந்த சைடு நம்ம ஊர் சைடு பார்க்கலாம்ல, TN 67 விருதுநகர், இல்லைனா TN 10 சென்னை சைடு பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ எனக்கு அது பெருசாக தெரில. ஏங்க வண்டி நம்புறாங்க முக்கியம், வண்டி தாங்க முக்கியம், நமக்கு தேவை ஒரு காரு அப்படிங்கிற ஒரு மைண்டில் ஓகே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அருப்புக்கோட்டைக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னா அது வேலூர் வண்டிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய வருது. இருந்தால் என்ன, வேலூர் வண்டி விருதுநகரில் அருப்புக்கோட்டையில் நிற்கக்கூடாதா, அதில் என்ன ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விருதுநகரில் போய் எங்கள் வீட்டில் தங்கிட்டு, எங்கள் வீட்லேயுமே நான் சொல்லலை இந்த மாதிரி ஒரு கார் வாங்க போகிறேன், எங்கள் அப்பா விட மாட்டார். கார் வாங்கும் போதே எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியல் நானாக கொஞ்சம் கொஞ்சமாக ஈவெண்ட்டில் சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா தான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். நானாக தான் இஎம்ஐயும் கட்டிகிட்டு இருந்த தருணம். அதே மாதிரி தான் இந்த காரையுமே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ விருதுநகருக்கு நான் இந்த கார் வேலையாக தான் போயிருக்கிறேன். கலக்க போதியா இருக்குது, எனக்கு ப்ராக்டிஸ் வேறு போயிட்டுருக்கு. 2 நாள் தான் எனக்கு டைமு. நான் வாங்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்துடணும். ஆர்டிஓவில் தெரிஞ்சவங்க இருக்கிறனால நான் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் 3 நாள் ஆச்சுங்க. அந்த காரோட ஓனரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியே நான் விருதுநகருக்கு வந்து 2 நாள் ஆகுது. 3வது நாள் நான் எங்கள் ஊர்லேருந்து பஸ்லாம் புக் பண்ணிட்டேன். இதுக்கு வேலைக்கு ஆகாது, நமக்கு தொழில் கட்டு போகும். ஸோ 3வது நாள் எனக்கு அந்த கார் ஓனர்கிட்ட வந்து ஃபோன் வருது. பிரதர் வாங்க, அருப்புக்கோட்டையில் தான் இருக்கேன் வாங்கன்ட்டு கூப்பிட்றாரு. நான் ஒரு அறிவே இல்லாதவங்கிறத அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. பொதுவாகவே நம்ம கார் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு மெக்கானிக்கை கூட கூட்டு போகணும், இல்லை காரை பற்றி தெரிஞ்ச நாலேஜ் உள்ள ஒரு பர்சனை கூட கூட்டு போகணும். நம்ம பெரிய ஆள் இல்லை, நமக்கு எல்லாம் தெரியும்ல அப்படிங்கிற ஒரு இதில் நானும் போயிட்டேன். அந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு நினப்பில் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு காரை வந்து சுற்றி பார்க்கணும், எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது என்னங்கிறத கேட்கணும், கியர்லாம் வந்து கரெக்டாக இருக்காங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் கேட்குறது கிடையாது. காரு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பிரதர், கலர்லாம் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நானும் அந்த காரை வாங்கிட்டேங்க. அதாவது லோன் தான் போகிறேன். ஒரு வழியாக லோனை போட்டு காரையும் வாங்கியாச்சு. சென்னைக்கு பகுமானமாக அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு செட்டுக்கு. என்னைக்கு அந்த காரை நான் எடுத்துகிட்டு செட்டுக்குள்ளே வந்தேனோ அன்னையிலேருந்தே எங்கள் டைரக்டருக்கு என்னைய பார்த்தாலே ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிச்சுங்க. ஒருவேளை இவன் எதுக்குடா காரில் வரான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கருக ஆரம்பிச்சிச்சா, இல்லை டைரக்டராக இருந்துக்கிட்டு நம்மளே பைக்கில் தான் வரோம், இவன் எதுக்குடா காரில் வரான்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு தோணுச்சான்னு தெரிலங்க. நல்ல மனுஷன், நல்லா என்கரேஜ் பண்ணுவார். எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சீசனை விட இந்த டைரக்டர் வந்து நல்ல டைரக்டர்னே சொல்லுவேன். நமக்கு உண்டான டேலண்ட்டை வெளிப்படையாக காட்ட வைக்கக்கூடிய ஒரு நபர்னே வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சாரு. இந்த காரை வாங்கிட்டு நான் முதல்ல செட்டுக்கு போன அன்னைக்கு இருந்து எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்த காரை எடுத்துகிட்டு போன அந்த எபிசோடு, அதாவது நான் ப்ராக்டிஸ்க்கு தான் அங்கே போயிருக்கிறேன், டைரக்டர் பார்த்துருக்கிறாரு. ப்ராக்டிஸ் பண்ணி அந்த எபிசோடு நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் எந்த எபிசோடில் எலிமினேட் ஆயிருப்போம்னு. பார்க்காதவங்க Disney+ ஹாட்ஸ்டாரில் அஞ்சலி பிரபாகரன், பெஸ்ட் ஆஃப் அஞ்சலி பிரபாகரன் போட்டிங்கன்னா எங்களோட மொத்த எபிசோட்ஸும் இருக்கும் ஹாட்ஸ்டாரில், போய் பாருங்கள். சத்தியமாக எனக்கு இப்போயுமே ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா அவ்வளோ உழைச்சிருக்கிறோம் நானும் அஞ்சலியும் அந்த விஷயத்துக்காக. அன்னைக்கே எலிமினேட்டுங்க, அன்னைக்கே கிட்டத்தட்ட 4-5 நாளா பிராக்டிஸ் பண்ண எபிசோடு, அதாவது நாங்க கொடுத்த ஸ்கிரிப்டை வேணான்னு சொல்லிட்டு நீ புதுசா எதனா பண்ணுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஷூட்னா இன்னைக்கு மத்தியானம் சொல்றாங்க. நமக்கு வராத ஒரு விஷயத்த ரோபோன்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொடுத்து அதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அது எலிமினேஷனில் கொண்டு போய் விட்டு எனக்கும் சரி அஞ்சலிக்கும் சரி மனசே சரியில்லை. இதே காரை எடுத்துட்டு அந்த செட்லேருந்து ரிட்டன் அந்த எபிசோடு முடிஞ்சு ரிட்டன் போகும்போது கிண்டி கத்திப்பாராக்கு அடுத்து இன்னொரு பிரிட்ஜ் வருங்க. அன்னைக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாங்க. அது அவளோட நேரமா இல்லை என்னோட நேரமா எங்களை காப்பாற்றினதுன்னு தெரியல. இந்த கார் மூலமா எங்களுக்கு அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். மெட்ரோ பக்கத்தில் இருக்கிற கிண்டி மெட்ரோ பக்கத்தில் இருக்கிற அந்த பிரிட்ஜ் மேலே ஏறும்போது ஒரு நொடி பொழுதுல மிஸ் ஆனவங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க. எங்களுக்கு ஏதோ ஒரு தெய்வ சக்தி தான் எங்களை காப்பாத்திருக்கு. இப்போ
சொல்லும் போதுமே எங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. என்னப்பா அதுலேருந்து எங்களால் வெளியே வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு. நிறைய பேர் கேட்டாங்க, கலக்கப்போதியார் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஏன் அடுத்து வந்து மறுபடியும் அதில் இது பண்ணல, ட்ரை பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு அந்த கார்னால். அடுத்தடுத்து அஞ்சலிக்கும் எனக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. அஞ்சலி நானும் பிரேக்கப்லாம் பண்ணோம். ஒரு 2-3 தடவை பிரேக்கப் பண்ணியிருப்போம் இல்லைப்பா, ஒரு 2-3 தடவை பிரேக்கப்லாம் நடந்துச்சு. இருந்தாலும் அதையும் தாண்டி எங்களோட லவ்வில் ஏதோ ஒரு ஈர்ப்பு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. வெளியே உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் நல்லா பேசுவோம். அந்த காரை விட்டு வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் நார்மலாக எப்பயும் போல் பிஹேவ் பண்ணுவோம். காருக்குள்ளே போயிட்டோன்னா எதனா ஒரு சண்டை வரும். நீ தான், நான் தான், நீ அப்படி, நீ உங்கள் வீட்டில் எப்படி, உங்கள் வீட்டில் எப்படி, உங்கள் அம்மா இருக்காளே, உங்கள் அம்மா அப்படி ஆச்சு பூச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சண்டை வருங்க எங்களுக்குள்ள. கொஞ்சம் கொஞ்சமாக நானும் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த கார் மூலமாக தான் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே நெகட்டிவிட்டியாக நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கிற டைமில் நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், திருநெல்வேலி பையன். அவன் கூட தான் வந்து நான் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கிறேன் பேச்சுலராக. அஞ்சலி தான் அவங்க வீட்டில் இருப்பாள். ஸோ நான் அந்த பேச்சுலராக இருக்கும்போது எங்களுக்கு கார் பார்க்கிங்லாம் கிடையாது. அங்கனக்குள்ள ஒரு கிரவுண்டு மாதிரி பக்கத்துலேயே இடம் இருக்குங்க. ஒரு பெரிய பில்டிங் இடிச்சு போட்டு அங்கே கார் பார்க்கிங் ஒரு 6 கார் பார்க் பண்ணலாம். அங்கே தான் என் கூடயே வந்து இந்த கேப் டிரைவர்ஸ்லாம் நிறைய பேர் பக்கத்து ரூமில் தங்கியிருப்பாங்க. அவங்களாம் அங்கங்கே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அங்கே போய் நிப்பாட்டி வச்சிருக்கும் போது நைட் இந்த ஃபாக் லேம்ப் மட்டும் எப்படி ஆட்டோமேட்டிக்காக எரியும் தெரியாதுங்க. இந்த ஃபாக் லேம்ப் இருக்கும் கார்லலாம், கீழே குட்டியாக 2 எல்லோ கலர் லைட் இருக்கும். அது நான் வண்டியை வந்து லாக் பண்ணிடுவேன். ஒருவேளை ஆன்ல இருந்தாலுமே லாக் பண்ணோன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும். வண்டி வச்சுருக்கவங்களுக்குலாம் தெரியும். ஆனால் நைட்டு முழுக்க அந்த லைட் ஆன்லேயே இருக்குங்க. கேப் டிரைவர் ஒருத்தர் பக்கத்து ரூம்காரரு ஒரு நாள் காரை வந்து அன்டைமில் 1:30 மணிக்கு அந்த பார்க்கிங்கில் விடுறதுக்காண்டி வந்திருக்கிறாரு. காரில் வந்து நான் ஃபுல்லாகவே டின்ட்டு தான் ஒட்டியிருப்பேன். இந்த பிளாக் கலரில் டின்ட்டு ஒட்டி தான் வச்சுருப்பேன். அப்போது மீடியா ஸ்டிக்கர்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளுக்குள்ளே யாராச்சும் உட்காந்துருந்தாங்கன்னா நம்மளால் யாருன்னு சொல்லி பார்க்க முடியாது. அதே நேரத்தில் யாராச்சும் உட்காந்துருந்தாங்கன்னா தெரியும் யாரோ உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியும். இந்த கேப் டிரைவர் ரொம்ப நேரமாக கதவை தட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. காரோட விண்டோ கிளாஸை ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. பிரபான்ட்டு. ஏன்னா அவர் வந்து ஊருக்கு போகிறப்பெல்லாம் அவங்க ரூம் கீயை வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து 2 பேருமே கேப் டிரைவருங்கனால எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு தெரியாது. நம்பிக்கையானவங்கனால என்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே அப்படி தான் வச்சுக்கோங்களேன் என் மேலே. அந்த மாதிரி என்கிட்ட கீ கொடுக்குறக்காண்டி வீட்டுக்கு வந்து கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்காரு. காரில் ரொம்ப நேரமாக தட்டி பார்த்துருக்காரு. ரெஸ்பான்ஸே இல்லை. சரி ஓகே, தூங்கிட்டான் போல தம்பி. எப்படி தூங்குவான்? இத்தனை தட்டுறாரு, ஆட்டாரு, எப்படி இது பண்ணுவான்? தூங்குவான். நானும் என் ஃப்ரெண்டும் மொட்டை மாடியில் தாங்க இருந்தோம். இவரோட வீட்டுக்கு போனவர் மொட்டை மாடியில் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மேலே வந்தார். என்கிட்ட கீயை கொடுத்துட்டு என்னை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க. அவர் இந்த மாதிரி என்னை பார்த்ததே கிடையாது. பயந்து போய் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே கீழே எட்டி பார்க்குறாரு டெரஸ்லேருந்து. ஏன்னா கீழே எட்டி பார்க்குறீங்க, என்னாச்சுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கேட்குறான். அப்போ தான் சொல்கிறாரு அவர், இந்த மாதிரி நடந்ததை. நீ காரில் தானேப்பா இருந்த? அண்ணே, காரில் டென்ட் ஓட்டியிருந்தா யாருன்னா உள்ளே இருந்தாலும் தெரியாது, இருக்கிற மாதிரியே தானே தெரியும். ஃபாக்லாம் வேறு எரிஞ்சிச்சேப்பா. அது எப்பயுமே எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, நான் சர்வீஸ் கொடுக்கும்போது தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லி விட்டேங்க. ஒரு மாதத்தில் அந்த வண்டியை வந்து சர்வீஸ் கொடுக்க வேண்டிய டேட்டு வந்துச்சுங்க. ஆல்ரெடி அடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு, நான் கண்டுக்காமல் விட்டேன். ஸோ சர்வீஸ் கொடுக்கறதுக்காண்டி மாருதி ஷோரூம்லேயே விட்டு சர்வீஸ்க்கு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டேன். அதாவது தெரிஞ்சவர்னா எங்களை கலக்கப்போதியாரில் பார்த்துட்டு அன்னைக்கு ஃப்ரெண்டானார். நாங்கள் போய் சர்வீஸ் கொடுக்க போகும்போது ஃப்ரெண்டானார் ஒருத்தர். ஸோ அவர்கிட்ட சர்வீஸ் கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா எனக்கு ஒரு கால் வருது. நான் ஹிஸ்ட்ரி கேட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ண அந்த ஹிஸ்ட்ரி எனக்கு வேணும் பிரதர், அதை எடுத்து கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. கொடுக்கலாம் சார், அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அனுப்புகிறேன்னு சொன்னவர் 1 ஹவருக்கு அப்புறமா ஹிஸ்ட்ரியை அனுப்பாமையே எனக்கு கால் பண்ணுறாரு. இந்த காரை நீங்கள் எங்கே வாங்கினீங்க பிரதர்? இல்லை, நான் இந்த மாதிரி இங்கே தான் வாங்கினேன், அருப்புக்கோட்டையில் வாங்கினேன், TN 23ன்னு போட்டிருக்கு, வேலூர். இது விசாரித்து வாங்கினீங்களா? இல்லை, அது இந்த மாதிரி ஒரு ஆப்பில் தான் பார்த்து வாங்கினேன். அந்த நேரத்தில் எனக்கு எமர்ஜென்சி, கொஞ்சம் எமர்ஜென்சிலாம் கிடையாது, ஒரு அவக்காச்சலுக்கு தான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வாங்கின அந்த TN 23 ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்விஃப்ட் கார் 2013 மாடல் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குதுங்க. ஆக்சிடெண்ட் ஆகி ஆல்ரெடி அதுக்குள்ளே 2 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. சைடு டோர்ஸ் எல்லாமே புதுசாக மாற்றிருக்கிறாங்க. அதுவும் கம்பெனி சர்வீஸ் கிடையாது, வெளியே கொடுத்து மாற்றிருக்கிறாங்க ஏதோ ஒரு கரேஜில். இது தெரியாமல் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த கார் வந்ததுலேருந்தே ஸ்விஃப்ட்டோட வாசனையே அப்படி தான் இருக்குமா, இல்லை எங்களுக்கு அப்படி இருந்துச்சான்னு தெரில. ஆனால் நாங்கள் வேறு ஸ்விஃப்ட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த ஸ்விஃப்ட்டில் நாங்கள் வாங்கிட்டு வந்த அந்த செகண்ட் ஹேண்ட் ஆக்சிடென்ட் ஆன வண்டியில் நான் எடுத்துகிட்டு வரும்போதே பிளட்டு ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. பைபாஸில் ஓட்டிகிட்டு வரும்போது எனக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீல் இருக்குங்க. ஒருவேளை நம்ம மைண்ட் வந்து எங்கெங்கேயோ இருக்கிறனால, அந்த ஸ்கிரிப்ட் அது இதுன்னு இருக்கிறனால நமக்கு அப்படி தோணுதோ அப்படின்னு நான் நிறையா ஸ்டேஷனில் நிப்பாட்டி ஒவ்வொரு டோல்கேட்லேயும் நிப்பாட்டி நைட்டு தான் வரேன், டோல்கேட்லேயும் நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அஞ்சலிக்கிட்டேயுமே சொன்னேன் இந்த விஷயத்தை. இப்போ அப்படி தான்ப்பா இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்படிங்கிற மாதிரி அப்போ சொன்னான். ஆனால் எங்களோட லைஃப்பில் நடந்த இந்த விஷயம் எல்லாத்துக்குமே அந்த கார் தான் காரணமா?
இருக்கலாம். ஏன்னா நாங்கள் அனுபவிச்சிட்டோம். இந்த கலக்கப்போதியார் டைரக்டர் வந்து கார் வாங்கினனால தான் இது பண்ணார், இதெல்லாம் வந்து ஒரு வேறு மாதிரி அடிப்படையில் இருந்தாலும், இதெல்லாம் வந்து இந்த கார் வாங்கினால தான் நீங்கள் எலிமினேட் ஆகிட்டிங்களா, நீங்கள் ஒழுங்காக பண்ணலாம், அந்த மாதிரிலாம் அந்த டாப்பிக்கே நான் வரல. அது ஒரு பார்ட், அதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா எங்களோட வாழ்க்கையில் பிரேக்கப் ஆகி கல்யாணம் வேணாம், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கல்யாணம் வேணாம், என்கிட்ட இந்த காரை ஏமாற்றி விற்றான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஃபோன் போட்டால் ரெஸ்பான்ஸே கிடையாதுங்க. ஃபோனு சுவிட்ச் ஆஃப். அவனோட வேறு நம்பரை நான் எங்கே போய் தேடுறது? எனக்கு அந்தளவுக்கு டைமும் கிடையாது. அடுத்தடுத்து எங்களுக்கு இந்த எங்களோட மேரேஜ் விஷயமா அப்போ எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கழகம் வந்து, அவங்க வீட்டில் ஒரு பெரிய கழகம் வந்து மேரேஜ் விஷயமா ஓடிக்கிட்டு இருக்கிற டைம். இப்போ இந்த காரு வேறு இருக்கிறனால இது ஒரு பெரிய தடங்களாக இருக்கும், இதை கொடுத்துடலாங்கிற ஒரு அடிப்படையில் நானும் பார்க்காத ஆள் கிடையாது, கொடுத்தவனும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. எனக்குள்ளே ஒரு மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குது. நமக்கு ஒருத்தன் பண்ணதை ஏன் நம்மளும் இன்னொருத்தருக்கு பண்ணணும்? அது தப்பு இல்லை, நாளைக்கு நமக்குமே அது உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்டண்ட்டு மாஸ்டர் ஒருத்தர் எங்களுக்கு இந்த சினிமா கான்டாக்ட் கொஞ்சம் பெருசுன்னு தான் வச்சுக்கோங்களேன். என்னோடய தாத்தா சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பழக்கங்கிறனால அவங்கக்கிட்ட சொல்லி, சினிமாவில் இந்த கார்லாம் உடைப்பாங்க இல்லையா, செகண்ட் ஹேண்டில் வாங்கி தான் உடைப்பாங்க, இல்லை பழைய கார் ஒன்று எடுத்து அதை ரெனோவேட் பண்ணி தான் உடைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நான் கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி எனக்கு இந்த கார் வந்ததுலேருந்தே கொஞ்சம் சரியில்லை, உண்மையை சொல்லியே தான் சொன்னேன், எனக்கு இந்த கார் வந்ததுலேருந்தே கொஞ்சம் சரியில்லைண்ணே, கல்யாணம் வர ஆக போகுது, இதுக்கப்புறம் இது இருந்தால் நல்லா இருக்காதுங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா அவர் ஸ்டெப் எடுத்து இந்த ஸ்டண்ட்டுக்கு தேவையான கார்களில் 2.5 லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. நானும் வாங்கினது 390 இல்லையா? பரவாயில்ல 1.5 லட்ச ரூபா நஷ்டமானாலும் எனக்கு பரவாயில்ல, என் வாழ்க்கையே நஷ்டமாகக்கூடாது, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு நானும் இந்த காரை 2.5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டேங்க. ஸோ இதோட எங்களோட ஸ்டோரி முடியுதுங்க. இந்த ஸ்டோரி மூலமா நான் சொல்ல வர்றது என்னென்னா, செகண்ட் ஹேண்டில் நீங்கள் வாங்கவே வாங்காதீங்கன்னு நான் சொல்ல வரல, பார்த்து வாங்குங்கன்னு தான் சொல்கிறேன். என்னைய மாதிரி அவசரப்படாதீங்க. பிரீத்தி மாதிரி, அந்த பிரீத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரிஜினல் பேர் கிடையாது, புனை பெயர்கள் தான் அதெல்லாம். அவங்கள மாதிரி அவசரப்பட்டு ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நீங்கள் வாங்குறது ஒரு விஷயம், அது வேறு மாதிரி உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. 3வது ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? சென்னை அம்ஜிக்கரையில் இருக்கிற லதா, அவங்களுக்கு நடந்த ஒரு ஸ்டோரியை தான் 3வது ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட இதை ரொம்ப சுருக்கி தான் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இவங்களுக்கு ரொம்ப நாளாகவே ஃபேன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்திருக்குதுங்க. ஏங்க, ஃபேன் வாங்குறதுலாம் ஒரு ஆசையா? இருக்குதுங்க. நமக்கு அது பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்காது இல்லையா? அதே மாதிரி தான் லதா அவங்க அப்பாவும் அவங்களும் மட்டும்தான் வீட்டில் இருந்துருக்குறாங்க. அவங்களுக்கு அம்மா கிடையாது. இவங்களுக்குமே மாப்பிள்ளை பார்த்துட்ருக்க நேரத்தில் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிட்ருக்குறாங்க. அவங்களோட கல்யாணத்துக்கு அவங்களே வேலைக்கு போயிட்டு. இவங்க வீட்டில் 2 ஃபேன் இருக்குதுங்க. ஒரு ஃபேன் வந்து ஓட்ட ஃபேனாக, ரொம்பவே ஒரு மாதிரி லொடன்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு 450 ரூபா 500 ரூபாய்க்குள்ளே செகண்ட் ஹேண்டில் ஒரு ஃபேன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. புது ஃபேன்னு போனாலே 1500 ரூபா 2000 ரூபா சொல்கிறாங்க. ஒரு 500 ரூபா குறைச்சி 400 ரூபாய்க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதம் வாடகைக்கு நமக்கு யூஸ் ஆகுமே, அடுத்து கொஞ்சம் அந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சா, அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் லதா. அவங்க இந்த செகண்ட் ஹேண்ட் ஆப்பு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலங்க. அவங்க ஏரியாவில் இருக்கிற இந்த ஃபேன் ரிப்பேர் பண்ணுற கடைலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அவங்கக்கிட்ட போய் சொல்லி வைக்கிறாங்க, ஏன்னா எதனா ஒரு ஃபேன் இருந்தால் சொல்லுங்கள், நான் 400 ரூபாய்க்கு அப்படிங்கும்போது 450 ரூபாய்க்கு ஒரு ஃபேன் இருக்குமா, நான் ரெடி பண்ணி தரேன், கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, நான் வாங்கும்போதே ரிப்பேராக இருந்தால் என்னென்ன பின்ன என்னம்மா புதுசே வாங்கிடலாமாம்மா, நீ ரிப்பேர் இல்லாமல் வாங்குறதுக்கு? ஒன்றும் இல்லைம்மா, கடைக்கு வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துட்டு போனாங்க, திருப்பி வரவே இல்லை. அவங்க இந்த ஏரியாவும் கிடையாது, எங்கேருந்து வந்தாங்க எது கொடுத்தாங்கன்னே தெரில, அந்த ஃபேன் சும்மா தான் இருக்குது, அதில் நான் அந்த காயில் மட்டும் மாற்றி கொடுக்குறேன், நல்லா ஓடும், நீ வேணால் வீட்டில் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாருங்க. இவங்களும் ஓகே 50 ரூபா தானே எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு 450 ரூபா கொடுத்துட்டு அந்த ஃபேனை என்றைக்கு வந்து இவங்க வீட்டில் மாட்டினாங்களோ அன்னைக்கு பிடிச்சதுங்க 7:30 நைட்டு. ஒரு 9:30 மணி இருக்குமாங்க. இவங்க வீட்டில் வந்து 8:30 மணிக்கெலாம் படுத்து தூங்கிடுவாங்களாம். அந்த ஏரியாவே அப்படி தானா, அவங்களோட ஏரியாவே. அதே மாதிரி 8:30 மணிக்கெலாம் அவங்க படுத்து தூங்கினதுக்கப்புறமா 9 மணிக்கு ஒரு சத்தங்க. இந்த சத்தம் இவங்களுக்கு புதுசு கிடையாது. இவங்களுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஃபேன் வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபேன் ஒன்று மாட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபேனில் ஒரு சத்தம் வந்ததுனால தானே அது ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ புது ஃபேன் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அதை விட பயங்கரமாக சத்தம் கேட்குது. ஒரு மாதிரி லொடன்னு ஒரு மாதிரி தூக்கமே வரலையா, பயமாக இருக்குதான். இவங்களுக்குன்னு ஒரு பெட்ரூம்லாம் கிடையாதுங்க, ஹாலில் தான் படுத்துருப்பாங்களாம். அப்பாவும் பொண்ணும் ஹாலில் தான், இவங்க அப்பா வந்து மேலே கயிற்று கட்டில் மாதிரி போட்டு அதில் படுத்துருப்பாங்க, இவங்க கீழே தான் படுத்துருப்பாங்க. இந்த சத்தம் தாங்க முடியாமல் அவங்க அப்பா தூக்கம் வராமல் அவர் கத்த ஆரம்பிச்சிட்டார் நைட்லாம். ஏம்மா அந்த ஃபேனை ஆஃப் பண்ணுமா, என்னம்மா ஃபேன் வாங்கியிருக்கிறார், விடுமா வேணாமா ஃபேனை அப்படிங்கிற மாதிரிலாம் கத்த ஆரம்பிச்சிருக்கிறார். அன்னைக்கு நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமாங்க. லதா நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க மேலே சத்தம் ஒரு மாதிரி லொடன்னு கேட்டுக்கிட்டே இருந்துருக்குது. இவங்க ஃபேனை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு குட்டி ஃபேன் வந்து வச்சுருப்பாங்களா, அம்மா ஃபேன் சொல்லுவாங்க இல்லையா,
இந்த ஃபேன்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேன் வந்து கீழே வச்சுருக்குறாங்க. அந்த ஃபேனோட சத்தத்தை தாண்டி பீட் பண்ணி ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்னடா அது, நம்ம ஃபேனை ஆஃப் பண்ணிட்டோம், இன்னும் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தவங்களுக்கு மேலே யாரோ ஒரு பொம்பளை தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்க நடு வீட்டில் ஹாலில். இவங்க கண்ணை முழிச்சு பார்த்தவங்களுக்கு ஒரு பொம்பளை அப்படி கண்ணுக்கு நிலம் பிதுங்கி ஒரு மாதிரி வரைச்சி போன உடம்பு, ஆல்ரெடி இறந்து போன ஒரு உடம்பு எப்படி இருக்கும், நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டோரியில் பார்த்துருப்போம். அதே மாதிரியே வரைச்சி போய் தொங்கிட்டு இருக்குங்க. இவங்கள பார்த்த மாதிரி கண்ணு நாக்கெல்லாம் வெளியே தொங்கிட்டு இருக்குமாங்க. இதை பார்த்த உடனேயுமே லதாக்கு தூக்கி போடுதுங்க, கத்துறாங்க. ஐயோ அப்பான்ட்டு கத்துனோடனே அவங்க அப்பாவும் எந்திரிக்கிறாரு. அவங்க அப்பா எந்திரிச்சதுக்கப்புறமா அந்த இடத்துல யாருமே இல்லையா. இப்போ இவங்க பார்த்தது உண்மை. அவங்க அடித்து சொல்கிறாங்க, இந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க தூக்கில் தொங்குனாங்க, யாரோ ஒருத்தவங்க நடு வீட்டில் தூக்கில் தொங்குறாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க அப்பா கத்துறாரு, இந்தாம்மா சும்மாவே எனக்கு உடம்புல தூக்கம் வரல, நீ பாட்டுக்கு என்னத்தையான்னு சொல்லிகிட்டு இருக்காத. ஸோ இவங்களுக்கு சரியாக படலை. அந்த ஃபேன் கொடுத்தார் இல்லையா, அந்த அண்ணங்கிட்டே அடுத்த நாள் போய் கேட்குறாங்க, நான் நைட்டு இந்த மாதிரி ஆச்சுண்ணே, எனக்கு பயமாக இருக்குண்ணே, ஏதோ இருக்குண்ணே இந்த ஃபேன்லாங்கும்போது அவர் சொல்கிறாருமா, என்னம்மா சொல்கிற, எனக்கு அப்போவே டவுட் இருந்துச்சுமா, இந்த ஃபேனை வந்து கொடுத்தவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னாங்க, 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னேன், நான் இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவங்க அடுத்து ஆளையே காணும், அவன் வரலன்னு சொல்லிட்டு தான் நான் அதில் இருக்க காயில் தூக்கி நான் அடுத்தடுத்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நீ கேட்டவொடனே அதில் காயில் போட்டு உனக்கு நான் கொடுக்குறேன். அது ஆல்ரெடி ஒரு மாதிரி, ஆமாம்மா ஒரு மாதிரி வளைஞ்சி ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, எனக்கு தெரிலம்மா, நீ என்ன பண்ணு, நீ அந்த ஃபேனை பேசாமல் என்கிட்ட கொடுத்துரு, நான் இன்னொருத்தட்ட விற்றுறேன், உன் காசை கொடுத்துட்றேன் என்ன, அப்படிலாம் இன்னொருத்தட்ட விற்றுலாம் எனக்கு காசு வேணாம், அதை நான் கீழே தூக்கி போட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்களே தூக்கி போட்டாங்களாங்க. ஸோ இதுதான் லதா அவங்க வீட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. அமிஞ்சிக்கரையில் இருக்கிற லதா இவ்வளோ தான் என்கிட்ட சொன்னாங்க, நான் அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதோட இந்த 3 ஸ்டோரிஸுமே முடியுது. இந்த 3 ஸ்டோரிஸ்லேருந்து உங்களுக்கு என்ன தோணுது, என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத, இல்லை இதே மாதிரி உங்களுக்கு எதனா அமானுஷம் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை பெருசாக இருக்கும் உங்களுக்கு நான் சொல்லணுன்னே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை கொடுக்குறேன், அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி ஸ்டோரிலாம் இருக்குங்க. லைக் நம்ம அந்த களமிறங்கிய காளின்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூட, அதுக்கு அதோட பார்ட் 1 கூட ஒரு பொண்ணு போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு இந்த ஒரு குர்ன்னு ஒரு சவுண்டு கேட்குது உங்களோட வீடியோவில் கேட்குற மாதிரியே அப்படின்னு சொல்லி ஒரு பெருசாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரி எல்லாத்தையுமே தனித்தனியாக வீடியோ போட முடியாது இல்லையா, 10 நிமிஷம் போட முடியாது, நீங்களும் டியூரேஷன் அதிகமாக போடுங்கிற காரணத்தினால இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து 3 ஸ்டோரியாக அடுத்தடுத்து நான் ட்ரை பண்ணுறேன், அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை விட ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. கூடிய சீக்கிரம் 100K சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம நெருங்கணும். என்னோட பர்த்டேக்குள்ளேயாச்சும் 100K வந்துடும் சொல்லி நான் நம்புகிறேன். என்னோட பர்த்டே கிஃப்டாக நீங்கள் எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ணன்பா, அண்ணனாக இருக்கலாம், நிறைய பேருக்கு கனவு கண்ணனாக இருக்கலாம். சும்மாப்பா உன் முன்னாடி நான் சும்மா தானே சொல்லுவேன், அங்கிட்டு போய் உண்மையாக சொல்லிப்பேன். ஸோ ஜோக்ஸ் அபார்ட், இதை இக்னோர் பண்ணிடுங்க. எங்கள் ஊர்லேருந்து பஸ்ஸெலாம் புக் பண்ணிட்டேன், இதுக்கு வேலைக்கு ஆகாது, நமக்கு தொழில் கட்டு போகும், அங்கே போய் அஞ்சலி வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, அவள் வேறு அசிங்கமாக என்னை திட்டிகிட்டு இருக்கிறா, ஏண்டா நீ பாட்டுக்கு போயிட்ட, நீ இருந்தாலே எனக்கு ஒன்றும் வராது, நீ இல்லாமல் எனக்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் அதான்ப்பா ஏன்பா உண்மைதானா? சரி ஓகே, கதைக்குள்ளே போகலாம். ஏன்டா என்னை பிள்ளையார் மாதிரி சுற்றி வரான் ஒருத்தன், என்னை சுற்றி வரான் இதில் தெரில வீடியோவில், அவனுக்கு வந்து கதை வந்து யோ உட்காரியா பேசாமல், அப்படியா அப்பா கதை சொல்கிறாரப்பா, நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஒரு புனிதமான ஒரு விஷயத்த சொல்ல வந்த அன்னைக்கே அப்படியே விட்டு போயிருக்கணும். நான் தேவையில்லாமல் நீ தான் என் உயிர், மற்றவங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் முடிவு எடுத்து உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கோம். என்ன போ. ஆமாம், அர்ஜுன் மாதிரி ஒரு அளவு குட்டி இருக்காது என்னையா, மூட்டு கதையை சொல்லு. அந்த காரை கொடுத்ததுக்கப்புறமா தான் எங்களோட லைஃப்பில் கொஞ்சம் அந்த நெகட்டிவிட்டிலேருந்து கொஞ்சம் நாங்கள் எஸ்கேப் ஆனோம். அதுக்கப்புறமா ஓகே, ஓரளவுக்கு கல்யாணம் ஆகி எல்லாமே வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நெகட்டிவிட்டிக்குள்ளே போயிட்டோம்.